சிம்ம ராசி அன்பர்களே, குரு அதிசாரம் அக்டோபர் 18 டிசம்பர் 5. அதுல 2 வகையில அவர் இருக்க போறார். அக்டோபர் 18 நவம்பர் 11 வரைக்கும் அவர் ரொம்ப சந்தோஷமான உச்சம் பெற்ற நிலையிலையும் பிறகு வக்ரம் பெறக்கூடிய நிலையில் இருக்காரு. ஸோ அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேக்சிமம் நல்லா இருக்கு. ஆனா சில விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. 12ஆம் வீட்டுல குரு வரும்போது எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்கு அவ்வளோ விஷயங்களும் சாதகமாகவும் அனைத்து எங்கெல்லாம் ஸ்டக்கா இருக்கீங்களோ அந்த ஸ்டக்கெல்லாம் ரிலீவ் பண்ணக்கூடிய வகையில அவர் வரார். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 8ஆம் வீட்டு அதிபதி. அவர் 12ல வர்றது அபரிவிதமான ராஜயோகத்தை கொடுப்பார். நீங்க எதெல்லாம் தேடிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் தேடி தானா உங்க வழியில வந்து விழும். அதே மாதிரி நிறைய பேர் இந்த சனி வந்த காலத்துல இருந்தே ஒண்ணுமே புரியல, ஒரே ஸ்டக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப குரு பகவான் சனி பகவானை பார்க்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நிலையில நிறைய விஷயங்களுக்கு கரெக்டான வழி கிடைச்சு அந்த வழியின் மூலியமா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு, அதாவது ஜாப்னா ப்ரமோஷன் கிடைக்கும், பிசினஸ்னா உங்களுக்கு நிறைய பிசினஸ் நடக்கும். அதே மாதிரி நீங்க வேற எங்கேயாவது போய் படிக்கணும் அப்படின்னா படிக்கக்கூடிய அமைப்பு, அந்த மாதிரி எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு நீங்க புஷ் ஆக போறீங்கன்றதுல ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதே சமயத்துல எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, நீங்க யாரோட எதை பேசினாலும் எச்சரிக்கையா இருக்கணும். இது வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய 7ஆம் வீட்டுல இருந்த ராகுவை தன் கண்ட்ரோல்ல வச்சிருந்தார். இப்ப அந்த குரு பார்வை போயிடுறதுனால நீங்க ரொம்ப எச்சரிக்கையா யாரோட பேசுறதுலயும் எதனால பேசும்போதும் உங்களுடைய வார்த்தைகள்ல கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படும். அதே மாதிரி டிலே அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குழந்தைகள் வழியில நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சிம்மராசி பெண்கள் இப்ப பிரெக்னெண்டா இருந்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் கால் வைக்கும் போது பார்த்து பார்த்து வைக்கணும். எடுக்கக்கூடிய உணவுலையும் எச்சரிக்கை தேவை. தூக்கத்தை தொலைச்சிடக்கூடாது. நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம், மெடிடேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப குழந்தைங்க உங்க சொல் கேட்க மாட்டாங்க, பட் பரவாயில்ல, ஓகேன்னு சொல்லி விட்டுடுங்க. நிறைய சண்டை சச்சரவுகள் இப்ப போடுறதோ அல்லது இப்பொழுது இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு குழந்தைங்களுக்கு பாகப்பிரிவினை பண்றதோ அதெல்லாம் தடுத்துட்டீங்க அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் சூப்பரா இருக்கலாம். நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுடைய திசாபுத்தி அந்தரம் எப்படி இருக்குன்றதை வச்சு பிளஸ் அண்ட் மைனஸஸ் நடக்கும்ன்றது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ எந்த வகையில தெளிவா இருக்கணும், எந்த வகையில சூப்பரா இருக்குன்றதை சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி ஜெயிச்சிடுங்க. குரு உங்களுக்கானவரே.